பிரதமர் மோடியின் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஐக்கிய ஜனதாதளம் துணை நிற்கும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய நிதிஷ்குமார், மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் பிரதமராகவும் தேர்வு செய்யும் தீர்மானத்தை ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆதரிப்பதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டுக்கு மிகச்சிறந்த சேவையை ஆற்றியுள்ள மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பது மகிழ்ச்சியான செய்தி என்றும் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் துணை நிற்போம் என்றும் நிதிஷ்குமார் உறுதியளித்தார். அங்கும் இங்குமாக வெற்றி பெற்ற எதிர்க்கட்சிகள் பயனற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதாகவும், அடுத்த முறை அவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர்கள் எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் இல்லங்களுக்கு நேரில் சென்று அவர்களிடம் பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றார். பின்னர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அவரிடமும் வாழ்த்து பெற்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.